வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை. தொடர்ந்து நாம் வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை கொடுத்தாலும் நிறைய வினாக்கள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அந்த வினாக்களுக்கு விடை தரும் வகையில இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 26 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வந்திருக்கிற வினாக்கள் பார்த்தீங்கன்னா, கடல் வெப்பம் குறைந்து கொண்டே போகிறது, வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துவிடும் என்று சொல்கிறார்களே, உண்மையா? வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும் சொன்னீர்களே, அது எப்பொழுது தீவிரம் இருக்கும்? வடகிழக்கு பருவமழை எங்கள் மாவட்டத்திற்கு எப்படி பெய்யும்னு ஒவ்வொரு மாவட்டத்தையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இலங்கையிலிருந்து நிறைய வினாக்கள் வந்திருக்கு. இலங்கையில யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் புத்தளம் பகுதி உள்ளேயும் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்குள் இருந்தும் வினாக்கள் வந்திருக்கு. அதே போல கிழக்கு பகுதி, கல்முனை சுற்றுவட்டார பகுதி, மட்டக்களப்பு, காலி பகுதி, அம்மந்தோட்ட பகுதி, கொழும்பு பகுதியிலிருந்து கூட வினாக்கள் வந்திருக்கு. பெரும்பாலும் இலங்கையோட யாழ்ப்பாணம், காங்கேசன் துறை பகுதிகளிலிருந்தும் முல்லைத்தீவு பகுதியிலிருந்து வந்திருக்கு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், குறிப்பா தேனி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை எப்போ நிற்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. பூச்சி விரட்டு அடிக்கணும். அதே போல ஏலக்காய் சாகுபடி பகுதியிலையும் எப்பொழுது தென்மேற்கு பருவமழை நிற்கும்னு கேட்டிருக்கீங்க. அது தொடர்பாக ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது முதல் அறிக்கையில். ஆனால் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல கண்டிப்பாக பொழியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுலேயும் குறிப்பா இறுதி 15 நாள் நல்லா வலுத்திருக்கும் தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லியிருக்கோம். அது இலங்கை உண்டு. இலங்கையை மையமாக வைத்து தான் காற்று சுழற்சி அமைய போகுது. ஆகவே நம்முடைய இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய இந்த ஒரு அச்சுறுத்தும் வானிலை அப்படிதான் சொல்லணும், எல்லாமே மாறும். கடல் வெப்பத்தை நாம பாருங்க. சூப்பர் எல்னினோ என்று அறிவிக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய வெப்ப வரைபடத்தையும் நாம இணைத்திருக்கக்கூடிய வெப்ப வரைபடத்தையும் நீங்க பார்க்கணும். அந்த சூப்பர் எல்னினோ என்கின்ற காட்டப்படக்கூடிய வெப்ப வரைபடத்தில எல்லாம் தென் அமெரிக்காவோட பகுதியில் அதிக வெப்பம் இருக்குதான். 31 டிகிரி இருக்கு, 32 கூட ஒரு சில இடத்துல இருக்கு. ஏற்கனவே ஆசிய பகுதியிலையும் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்துச்சு. ஆனால் அங்க அமெரிக்க பக்கம் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் 31, 32, ஒரு இடத்துல 32 இருக்கு, ஒரு சில இடத்துல. பரப்புள் குறைந்ததான் அங்க இருக்கு வெப்பம். குறைந்த பரப்பில் தான் வெப்பம் அதிகமா இருக்கு. ஆனால் ஆசிய பக்கத்துல ஜப்பான் முதல் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கு. இது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப கொஞ்சம் குறையுது, அது உண்மைதான். ஒவ்வொரு புயலாக உருவாக அந்த இடத்துல வெப்பத்தை உறிஞ்சி ஊதிடும். புயலுக்கு எது சக்தி? புயல் ஒன்று தாழ்வு நிலைகள், காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள். சூப்பர் புயல 2-3 வழித்தடத்துல பயணிச்சுது. தைவானை நோக்கி, சீனா நோக்கி, ஜப்பான் நோக்கி, தென்கொரியா, வடகொரியா நோக்கி. ஆக இதெல்லாம் அந்த வழித்தடத்துல போகும்போது கொஞ்சம் வெப்பத்தை உரியும். அந்த இடத்துல வெப்பம் கம்மியா இருக்கு. ஆனால் இன்னும் சீன பக்கம், தைவானுக்கு தெற்கே, ஹாங்காங் ஒட்டி தென்சீன கடற்பகுதி, பிலிப்பைன்ஸ் சுற்றுவட்டார கடற்பகுதிகளில் இன்னும் எந்த புயலுமே ஒரு பாதிப்பு இன்னும் பிலிப்பைன்ஸ்ல கொடுக்கல. எல்லாமே வரும், தாமதமாகத்தான் வரும். அது நம்ம ஏற்கனவே திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். மாதிரிகள் அப்படியே பிலிப்பைன்ஸை ஒட்டி வந்து அப்படியே ஹாங்காங் வந்து திரும்பி வடக்கு நோக்கி சீனாக்குள்ள போய் விடாதான் காட்டிட்டு இருக்கு. கண்டிப்பா இது மாறும். தொடர்ந்து உற்று நோக்கிட்டே வாங்க. தென்சீன கடல் வெப்பமும், தாய்லாந்து வளைகுடா வெப்பமும், வங்கக்கடல் வெப்பமும் உயர்ந்தே தான் இருக்கு. குறிப்பா இலங்கை ஒட்டிய வங்கக்கடல் பகுதி 30 டிகிரி இருக்கு. தமிழ்நாட்டை ஒட்டி பரவலாகவே 29, 30 தான் இருக்கு. 31 கூட சில இடத்துல இருக்கு. ஆனால் குமரி கடற்பகுதியிலையும் கேரளா கடலோர பகுதிகளிலையும் வெப்பம் குறைந்திருக்கு. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்று வலுவாக கடல் மேற்பரப்புல பயணிக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்ம எப்படி காஃபி சாப்பிடும் போது சாசல்ல அப்படி ஊதி சாப்பிடும் போது எப்படி அந்த கடல் மேற்பரப்புல வெப்பத்தை தணிக்கிறதோ காத்து, அதே போலதான் அந்த காஃபில எப்படி மேற்பரப்புல நம்ம ஊதி சாப்பிடும் பொழுது குறையுதோ அதே போலதான் மேற்பரப்புல தொட்டு கொண்டு போகக்கூடிய காற்று வெப்பத்தை குறைக்கும். சூரியன் குத்துக்கத்திரி இப்ப வந்திருக்கு. கடந்த 17ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் விழுது. அது அரபிக்கடலையும் வங்கக்கடலையும் விழுந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை ஒட்டி, கேரளா ஒட்டி. இது தற்பொழுது இன்றைக்கு தேதி 26, 27, 28 தேதியில எல்லாம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் 2ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள் விழுந்து கொண்டிருக்கும். அதனால அதற்கு பிறகு 21ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் குமரி கடல்ல விழும். ஆக வரக்கூடிய ஒரு மாத காலம் வங்கக்கடல், தமிழ்நாட்டை ஒட்டிய வங்கக்கடல், கேரளா ஒட்டிய அரபிக்கடல், தமிழ்நாட்டை ஒட்டிய குமரி கடல், குமரி முனையிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதி வரைக்கும் வெப்பத்தை உயர்த்தும். அதற்கு பிறகு நிலநடுக்கோட்டை ஒட்டி மிக மெல்ல வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி நகர்ந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி போயிட்டு
திரும்பும் வரைக்கும் நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அங்கிருந்து வரக்கூடிய எம்ஜிஓ எனப்படக்கூடிய நீராவி சுழன்று வரக்கூடிய காற்றும் நமக்கு கிடைக்க பெறும். கண்டிப்பா வெப்பம் உயரும். இந்திய பெருங்கடல், அரபிக்கடலோட தெற்கு பகுதி, வங்கக்கடலோட தெற்கு பகுதி ஆக ஐஓடி வெப்பம் கண்டிப்பா உயரும். கண்டிப்பா குறிப்பாக தற்பொழுது அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர தொடங்கி இருக்கு. இது வடகிழக்கு பருவமழைக்கும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழைக்கும் அது சாதகம்தான் தரும். இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு, அதாவது தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று நீராவியை கொண்டு வரும். அதே போல வடகிழக்கு பருவமழை அங்கே காற்றழுத்த தாழ்வு நிலைகள் அந்த பகுதிக்கு போகும். அப்போ தமிழ்நாட்டின் வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக ஊடுருவி போகக்கூடிய வகையில அது சிறு சிறு நிகழ்வாக இருந்தாலும் நிறைய மழை பிடிப்பை தரும் வகையில தான் வானிலை அமைப்பு அமையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோவே இருந்தாலும் ஆசியாவோட தென் சின்னக்கடல், தாய்லாந்து வளைகுடா, இந்திய பெருங்கடல், இந்திய பெருங்கடலின் வடக்கு இந்திய பெருங்கடல், அதாவது அரபிக்கடல், வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்லாம் கண்டிப்பா இனிமேல் தான் வெப்பம் இன்னும் உயரும் பொழுது வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்து உருவாகும். இப்ப தெரியாது பாருங்க, இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சி முன்கூட்டியே உருவாகி தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தை தீவிரப்படுத்தும். அப்பொழுது தமிழ்நாட்டின் இந்த மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், இந்த கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும், ராமநாதபுரம் கடலோர பகுதிகளுக்கு, தென் கடலோரம் எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். அக்டோபர் 18 ஐப்பசி 1 தான் வடகிழக்கு பருவமழை அப்படியே தலைகீடாக மாறும். அப்போ எப்படி கை கொடுக்குன்னா, இப்ப நீராவி நிறைய ஏறுது. ஆனா நீராவியை நீராக மாற்றுவதற்கு குளிர்ச்சித்தன்மை இல்லை. அதாவது குளிர்காற்று வரணும், உயரழுத்தம் இருக்கணும், இல்லாட்டி வளிமண்டல சுழற்சி இருக்கணும். எப்பெல்லாம் வளிமண்டல சுழற்சி உருவாகுதோ அப்பதான் மழை பெய்யும். வளிமண்டல சுழற்சி தான் மேலடுக்கில் இருந்து கொண்டு குளிர்விக்கும். ஆகவே காற்றை மேலே எழுப்பணும், எழுப்பி குளிர்விக்கணும், மழையாக பொழியணும். குளிர்விக்கும் அமைப்பு சாதகம் இல்லாத காரணத்தினால இந்த மழைப்பொழிவு இப்பொழுது இல்லையே தவிர கடல் எல்லாம் சாதகம் இருக்கு. நீரோட்டம் முழு ஒத்துழைப்பு தருது. நீரோட்டம் எங்கிருந்து பாருங்க, சுமத்ரா தீவிலிருந்து நீரோட்டம் இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வருது, வங்கக்கடலோட தெற்கு பகுதிக்கு வருது, அரபிக்கடலோட தெற்கு பகுதிக்கு வருது. நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்த்துவதற்கு நீரோட்டம் சாதகம் இருக்கு. இன்னும் நீரோட்டம் வலுப்பெறும். குறிப்பா தமிழ்நாட்டின் கரையோரத்துல வெப்பம் உயரும். கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு அதிகம் என்பதில் மாற்றமில்லை. அதுவும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகம் இருக்கும். அதுலயும் குறிப்பா தென்கடலோரம், இலங்கையை மையமாக வைத்து நிகழ்வுகள் அமையும், காற்று சுழற்சிகள் அமையும். குறிப்பா தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களோட பகுதிகள் ஒட்டுமொத்தம். அதே போல நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதுலயும் குறிப்பா கோயம்புத்தூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையிலையும் கொடுக்கும். நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி சிறு சுழற்சியும் காற்று சுழற்சியும் மெல்ல நகரும். அதாவது கடற்கரையோரத்தில் நீடிக்கும், தமிழ்நாட்டின் வளிமண்டலத்து வழியாக பயணிக்கும், அரபிக்கடலில் போய் நிற்கும். அப்படியே மெல்ல நகரும் நிகழ்வாக சிறு நிகழ்வும் அதிக நீரை கொண்டு வந்து கொடுக்கும் வகையில மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நீண்ட காலமா சொல்லிட்டு வர்றோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. குழப்பிக்கொள்ள வேண்டாம். வரக்கூடிய வினாக்களுக்கான பதில் இது. குழப்பிக்கொள்ள வேண்டாம். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். மழை நீரை சேகரிங்கள். கண்டிப்பா மழை நீரை நீங்க சேமிக்கும் அளவுதான் மழை இருக்கும். சேமிப்பதற்கு அதாவது முன்னெச்சரிக்கை, அதாவது கரைகளை பலப்படுத்தி வைத்தல் தான் நமக்கு முக்கியம். வடகிழக்கு பருவமழை கண்டிப்பா மழை பொழிவு கூடுதலாக தான் இருக்கு. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் மாறும். அதுவும் வடகடலோரம்னா தினம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து இன்னும் மழைப்பொழிவு கூடுதலாகிறது. 8ஆம் தேதியிலிருந்து மேலும் கூடுதலாகிறது. இதெல்லாமே தென்மேற்கு பருவமழை காலத்துல வழக்கமா எப்பொழுதும் பெய்யக்கூடிய மழை தான் இப்படி பெய்து கொண்டிருக்கு. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில அணைகள் பகுதிகளிலையும் 1 TMC தண்ணீர் வந்துட்டு தான் இருக்கு. மேட்டூரும் இப்பொழுது 90 அடியை தாண்டி இருக்கு. 51 TMC மேல போயிட்டு இருக்குது. ஆகவே
தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் வடகிழக்கு பருவமழைக்கு நான் முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னு தான் திரும்ப சொல்றேன். அந்த கேள்விதான் அதிகமா வந்திருக்கு. வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குன்னு அச்சப்பட வேண்டாம். மழைப்பொழிவு இருக்கிற என்ற நம்பிக்கை வேண்டும். மழைநீரை சேகரிக்க வேண்டும். ஆனால் 2027 ஜனவரி 10க்கு பிறகு மழையோட அளவு கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் கூடும். வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 தேதி வரைக்கும் உள்ள வெயில மட்டும் நம்மளை சமாளிக்கணும். அதுக்கு நாம வழக்கமா பெரிய லெவல எல்லாம் இந்த கடந்த ஆண்டு இருந்த, அதாவது கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஈரோடெல்லாம் 110க்கு மேலதான் தொடர்ந்து போனுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வெயில் இந்த ஆண்டு கூட கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாயில வெப்பம் அதிகமா இருந்துச்சு. இந்த மாதிரி வெப்பம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? அது வரக்கூடிய ஜனவரி மாத கடல் வெப்பத்தை பொறுத்து, காற்றோட திசை வேகத்தை பொறுத்து நாம் அறிவிக்கலாம். ஆகவே வடகிழக்கு பருவமழைக்கு பிறகு கோடை காலம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் மே மாதம் 15 தேதிக்கு பிறகு அந்த எல்னினோங்கிற பேச்சு முற்றிலுமா விலகிடும். அதுக்கு முன்னாடியே விலக போகுதுன்னு உங்களுக்கு ஒரு நிறைய நம்பிக்கை ஊட்டும் தகவல் உங்களுக்கு வழங்கிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும். அடுத்த ஆண்டு ஜூன்ல இருந்து எந்தவித குழப்பமும் இல்லாத பருவமழை சீராக இருக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.